பாலஸ்தீனத்தை தனி நாடு அனௌன்ஸ் பண்றாங்களே, இது நடக்குமா? எனக்கே இன்னும் நோபல் பிரைஸே தரல. நான் தான் 7 வாரம் ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்ற ட்ரம்ப் இந்த வாரம் ஸ்டாப் பண்ணுவாரா? லெட்ஸ் டிஸ்கஸ். பிரிட்டன் பாலஸ்தீனத்தை தனி நாடா அங்கீகரிக்கிறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அவங்கள தொடர்ந்து ஆஸ்திரேலியா, கனடா, போர்ச்சுகலும் இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே அமெரிக்கா கையில தான் இருக்கு. இந்த நிலம் யாருக்கு சொந்தம் அப்படின்றது தான் பாலஸ்தீனர்களுக்கும் ஜூயிஸ்க்கும் காலங்காலமா நடந்துட்டு இருக்க சண்டை. எங்க இருந்தோ வந்து ஜூயிஸ் பீப்புள் எங்க இடத்த சொந்தம் கொண்டாடுறாங்கன்னு பாலஸ்தீனம் சொல்றாங்க. எங்களுக்கும் இந்த இடத்துல சொந்தம் இருக்குதுன்னு ஜூயிஸ் சொல்லி தான் இந்த சண்டை இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டே இருக்கு. இந்த சண்டையை முடிவு கொண்டு வரதுக்கு 1948ல பிரிட்டன் ஜூயிஸ் பீப்புள் கணிசமான அளவுல இங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஹோம்லேண்ட் கொடுத்தா இந்த சண்டை குறையும்னு ஒரு இடம் கொடுத்தாங்க. அதுதான் இஸ்ரேல். ஆனா கொடுக்கப்பட்ட இடம் பாலஸ்தீனர்களோட இஸ்ரேலுக்கு அதிகமா இருக்குதுன்னு இந்த சண்டை இன்னும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்தது. இஸ்ரேல் தங்களோட பரப்பளவையும் அதிகப்படுத்திட்டே போனாங்க. இதுக்கு எகெயின்ஸ்டா ஹமாஸ் என்ற அமைப்பு ஆயுதம் ஏந்தி இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா போர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த போராட்டமும் இப்ப வரைக்கும் போய்கிட்டே தான் இருக்கு. ஹமாஸ் என்ற அமைப்பு இஸ்ரேலுக்குள்ளேயே போய் அக்டோபர் 7, 2023 ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இதுல 1200+ பீப்புளை கொன்னாங்க. 250+ பீப்புளை ஹாஸ்டேஜஸா புடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த சண்டை மிகப்பெரிய போராச்சு. ஹமாஸோட இருப்பிடமான காசாவை இஸ்ரேல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது வரைக்கும் 65,000+ பீப்புள் இறந்திருக்காங்க. 1 lakh பீப்புள் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. 10 lakh பீப்புள் அங்க இருந்து மைக்ரேட்டே ஆயிருக்காங்க. ఈ టైంలోనే பாலஸ்தீனని செப்பரேட் ஸ்டேட்டுగా பிரிட்டன் அனௌன்ஸ் చేసింది. இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ என்ன சொல்றாருன்னா, பாலஸ்தீனத்தை தனி கண்ட்ரி அனௌன்ஸ் பண்றது எப்பவுமே நடக்காது, நீங்க எல்லாம் டெரரிசம்க்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஹமாஸ் பண்ணது டெரரிசம்னா, लेकिन आप क्या कर रहे हैं? 65,000 பீப்புள் இறந்திருக்காங்க. फर्दिस अब क्या कहने जा रहा है? தனி நாடா பாலஸ்தீனத்தை அனௌன்ஸ் பண்ணியாச்சு, இனிமேட் இந்த பிரச்சனை தீந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையவே கிடையாது. பாலஸ்தீனத்தை தனி கண்ட்ரி அனௌன்ஸ் பண்ணணும்னா யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கிற 5 பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் சைனா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா அப்ரூவ் பண்ணணும். எக்ஸப்ட் அமெரிக்கா 4 రాజ్యాలు ఇదనగం అంగీకారం లాభించు. యునైటెడ్ నేషన్ లో 193 కంట్రీస్ ఉన్నాయి. దీనిలో ఆల్రెడీ 150 కంట్రీస్ అప్రూవ్ చేశారు. సెక్యూరిటీ కౌన్సిల్ లో ఉన్న అమెరికా అప్రూవ్ చేసినా మాత్రం ఇది జరుగుతుంది. ట్రంప్ என்ன சொல்றாருன்னா, நாங்க டெரரிசம்க்கு எகெயின்ஸ்ட், ஹமாஸ் முதல்ல ஹாஸ்டேஜஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் அரபு நாடுகளோட பேசிட்டு தான் இதுக்கான முடிவை சொல்லுவேன்னு நேத்து கூட சொல்லியிருக்காரு. 7 வாரம் ஸ்டாப் பண்ணி எனக்கு டயர்ட் ஆகி போச்சு. இது வரைக்கும் எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் அவார்டே தரல. எந்த நியூஸை பத்தி கேட்டாலும் இதை தான் ட்ரம்ப் சொல்லுவாரு. இப்ப இவர் நினைச்சா இந்த வாரம் நிறுத்தலாம், ஆனா நிறுத்துவாரா? யுனைடெட் நேஷனோட அசம்பிளி மீட்டிங் நியூயார்க்ல நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ட்ரம்ப் இதுக்கு என்ன சொல்ல போறாருன்னு உலகமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கிடைக்குங்களா கிடைக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.